கிளம்புறேன். சஞ்சின்மோ உங்களுடைய டைமை கொடுத்துருக்காங்க, நன்றி, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். சரி ஓகே நம்ம இப்போ கிளம்புவோம் சொல்லிட்டு ஹீரோவும் பெருமிச்சு விட்டு அந்த இடத்துல இருந்து கார் எடுக்கலான்னு போக, எஸ்கியூஸ் மீ, நீங்க தான் சஞ்சின்மோவா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் தான் ஆடம் ஒயிட். நான் தான் சீனியர் அபிஷியல் ஃபெடரியல் பரேயோ அண்டர்ஸோடைய லீடர். ஹீரோவும் ஷாக் ஆகுறான், உங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு. நீங்க கொஞ்சம் என்னுடைய ஆஃபீஸுக்கு கொஞ்சம் வர முடியுமா? இவர் கேட்கறத பார்த்தா என்னோட ஆஃபீஸை விட்டு வரேன்னு சொல்றாரு போலயே. கண்டிப்பா ஜின்ஹோ மீட் பண்ண அந்த ஆள் இவனாக தான் இருக்கணும். ஏன்னா அவன் மென்ஷன் பண்ணியதில் அந்த பேப்பரில் எவனோ ஒருத்தன் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தான். கண்டிப்பாக அந்த ஆள் இவனாக தான் இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க? இல்லை சார், நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்ககிட்ட சில இன்ஃபர்மேஷனை நாங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். என்னது இன்ஃபர்மேஷனா? நாங்கள் ஒன்றும் சாதாரண கண்ட்ரியை சேர்ந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் கிடையாது. நாங்கள் வேர்ல்டு வைடாக ஆளுங்க. அதனால எங்களால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறோம். அதனால எங்களை நம்பி வாங்க. நம்பி வரணுமா? எதுக்காக இவங்க இன்ஃபர்மேஷன் என் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க? எது மாதிரியா இருக்கும்? கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் மூலிமா உங்களுக்கான நாலேஜஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்பெஷல் இண்டிவிஜுவலான உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க நீங்கள் கூட வந்தீங்கன்னா மிச்ச விஷயத்தெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வச்சு பேசுகிற இடமே அது கிடையாது. அவனும் கேட்குறான், எனக்காக ஒரு கார் பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நீங்கள் வரேன்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கிளம்பி போகலாம். ஹீரோவும், என்னது இன்ஃபர்மேஷனா? ஆனால் எப்படியாப்பட்ட இன்ஃபர்மேஷன் என் கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியல. பட் ஆனால் இவ்வளோ பெரிய ஆளுங்களே என்னை வந்து கூப்பிடும்போது கண்டிப்பாக எதுவும் முக்கியமானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே இப்போதைக்கு எனக்கு போகிறதுக்கு மூடு இல்லை. நான் இந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் இவங்களை கால் பண்ணலான்னு இருக்கேன். இருந்தாலும் ஒரு விஷயத்த மறந்தாதீங்க. என்னதான் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சிட முடியாது. எங்களுக்கு ஆல்ரெடி உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நல்லாவே தெரியும். நீங்கள் உங்களையே அப்கிரேட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அவேக்னிங் பண்ணப்பட்ட யாராக இருந்தாலும் அவங்களுடைய எபிலிட்டி மூலிமா வேற ஒரு ஆள் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் தானே. இந்த விஷயத்த கேட்ட உடனே ஹீரோவோ ஷாக் ஆவேன். அதுக்கப்புறம் தலைவன் கார்லேருந்து இறங்கி இவங்க கூடயே போயிடுறான். நம்ம வந்துட்டோம் என்னுடைய ஆஃபீஸுக்கு. ஆடம் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கிறதுல அந்த இடத்துல இருக்க ஒரு ஆளும், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். என்னோட பேர் தான் மைக்கேல் கார்னர். நான் தான் டெபுட்டி டைரக்டர் ஆஃப் தி ஃபெடரல் பெரியோ ஆஃப் தி அண்டர். என்ன சஞ்சின்மோன்னு கூப்பிடுங்க. சரி இப்போ விஷயத்துக்கு வருவோமா மிஸ்டர் சாங்? இந்த டாக்குமெண்ட்டை உங்ககிட்ட நாங்கள் காட்ட விரும்புகிறோம். ஆஸ் யூஸ்வலாக நாங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கான காரணமே ஒரு இன்ஃபர்மேஷனை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது மூலிமா நமக்கு நிறைய டீட்டெயில கிடைக்கும். அதன் அடிப்படையில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை எடுக்கிறோம்னா 2 வருஷம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதன் அடிப்படையில் தான் இப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற லெவலுக்கு இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், நீங்கள் அமெரிக்கனோடைய ஒரு சிட்டிசனை இப்போ பார்க்க நாங்கள் ஆசைப்படுறோம். ஹீரோவும், என்ன சொல்கிறீங்க? நான் இங்கே வந்ததுக்கான காரணமே மிஸ்டர் ஒயிட் வந்து என்கிட்ட சொன்னது உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறணும்னு சொன்னார். அவேக்னிங் செய்யப்பட்டவங்களால அவேக்னிங் பண்ணப்பட்ட ஆளுங்களுடைய எபிலிட்டி எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அப்கிரேட் ஆக முடியுமாமே. அதன் அடிப்படையில் ஹண்டர்ஸோடைய எபிலிட்டி எல்லாமே அப்கிரேட் ஆகுதுன்றது ரியலி பாசிபிளா? ஆக்சுவலி சொல்லப்போனால் அப்படியேப்பட்ட ஒரு ஆளை தான் நீங்கள் இதில் மீட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அவங்க வந்துட்டாங்க. வாங்க செல்னர். அதுக்கப்புறம் அவங்க